வணக்கம். வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சோளா பூரி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் இந்த கப் அளவுக்கு 2 கப்பு மைதா மாவு எடுத்து இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். கிராம் கணக்கு 150 கிராம், மொத்தம் 300 கிராம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான். இதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போடலாம். ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுடலாம். இல்லை 1 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு, இதில் நான் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 50 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இதில் 1 கப்பு, இதையும் இதில் ஊற்றி பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விடலாம். அதுக்கு முன்னாடி இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பூரிக்கு மாவு பிசைகிறப்போ கொஞ்சம் டைட்டாக பிசைவோம்ல, அதோட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசையலாம். நம்ம பிசையும் போது இந்த மாதிரி கையில் ஒட்டும், கொஞ்சம் நேரம் பிசைய தானா சரியாயிடும். கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மாவு பார்த்திங்கன்னா இவ்வளோ லூஸாக இருக்கணும். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெயை மேலே விட்டு அப்படியே தடவி விட்டுடலாம். இதே ஒரு தட்டு போட்டு மூடி 1 மணி நேரம் ஊற வைக்கலாம். 1 மணி நேரம் கழித்து இதை பார்க்கலாம். இப்போ சோளா பூரிக்கு நான் பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறிருக்கு. நம்ம ரவை போட்டு பிசைஞ்சதுனால அதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சா தான் இது மாதிரி நல்லா மெத்துன்னு இருக்கும்.
இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சிடலாம். சோளா பொரிக்கு நம்ம எண்ணெய் கையில் தொட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். மாவு போட்டெல்லாம் இது பண்ணக்கூடாது. சப்பாத்திக்கெல்லாம் நம்ம மாவு தொட்டு பிசைஞ்சு கட்டையில் வச்சு தேய்ப்போம்ல, அது மாதிரி தேய்க்காம எண்ணெயை தொட்டு தேய்க்கணும். ரொம்ப மெலிசா தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசா தேய்க்கக்கூடாது. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். எண்ணெய் காயுது. எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் மிதமான சூடில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு இருக்கணும். நான் மற்ற பூரி போடுற மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா குறைச்சி வச்சுட்டுலாம் போடக்கூடாது. கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப குறைச்சிட்டோன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போது பூரியை நம்ம அடுப்பில் எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம திருப்பி போட்டுடலாம். இதில் கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு. இன்னொரு சைடு நல்லா கலர் மாறட்டும், எடுத்துடலாம். இப்போ 2 பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இன்னொரு பொரி இது மாதிரி செஞ்சிடலாம். இப்போ மாவு தேய்க்கிறதுனால நான் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன். இதையும் அடுப்பில் போட்டுடலாம். எண்ணெய்
ஃபஸ்ட்டு நம்ம போடுற பொரி கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அடுத்தடுத்து நல்லா எண்ணெய் சூடாகிட்டதுனால சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சோளா பூரி ரெடி. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நான் இதுக்கு மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சென்னா மசாலா நல்லாயிருக்கும், பன்னீர் பட்டர் மசாலா நல்லாயிருக்கும், சிக்கன் கிரேவியும் நல்லாயிருக்கும், மஷ்ரூம் கிரேவியும் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட அளவை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.